ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு சியாஸோட நெக்ஸ்ட் ஜென் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜென் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா சியாஸ் பெட்ரோலில் மட்டும் லான்ச் ஆகிருக்கு. இந்த SHVSல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் ஒரு பேட்ரி ரீசார்ஜபிள் பேட்ரி ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். நார்மல் SHVSல உங்களுக்கு ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி இருந்தது. இந்த ரீசார்ஜபிள் பேட்ரி இதில் லித்தியம் அயான் பேட்ரி அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயான் பேட்ரி அப்படிங்கிறது நம்ம செல்ஃபோனில் இருக்க பேட்ரி மாதிரி ரொம்பவே சார்ஜிங் கெப்பாசிட்டி அதிகம், ரிலையபிலிட்டி அதிகம், நிறைய பவரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி பவர் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் டியூவல் பேட்டரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது 2 பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சியாஸ் ஸ்மார்ட் ஹைப்ரிட் 80 ஓட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 1.5 லிட்டர் K சீரிஸ் இன்ஜின். இதில் வந்து ரொம்பவே வண்டி பிக்கப் எல்லாமே ஓட்டினப்போ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா சென்டரில் TFT டிஸ்பிளே. இதுவும் ஒரு புது அடிஷன். இந்த TFT டிஸ்பிளேல பாருங்கள், காரில் பேட்ரி, மோட்டார் அண்ட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு 3 இதாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸில் நான் 3 ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமில் ஐட்லிங் ஸ்டார்ட் ஸ்டாப், அதே மாதிரி டார்க் அசிஸ்ட், அப்புறம் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ரூஸ் ஆகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஆக்சலரேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். அங்கே பாருங்கள், உங்களுக்கு பேட்டரியிலேருந்து பேட்டரி சார்ஜ் ஆகிற இண்டிகேட்டர் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இதுதான் ISG உங்களுக்கு இது பண்ணுது. பாருங்கள், இப்போ நான் வந்து ஆக்சலரேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். இப்போ வந்து பேட்டரி ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கு வியா த மோட்டர். இப்போ நான் மறுபடியும் ஆக்சலரேட்டரை கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், அம்புக்குறி மேலே போட்டு காமிக்குது. இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுனா, இந்த லித்தியம் அயான் பேட்டரியில் இருக்கிற எனர்ஜி எடுத்து மறுபடியும் இன்ஜின்கே திரும்ப கொடுக்குது மோட்டார் வழியாக. பாருங்கள், உங்களுக்கு அது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு காருக்கு கொஞ்சம் பிக்கப், ஒரு லைட்டான உங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்கிது. அதனால் கார் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. இன்ஜினுக்கு எந்த ஒரு லோடுமே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் போகுது. பாருங்கள் அந்த மீட்டர் நான் அதிகமாக ஆக்சலரேஷன் கொடுக்குறப்ப கரெக்டாக பாருங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு அந்த இது தெரியுதா? அதே மாதிரி ஆக்சலரேட்டர் வந்து இப்போ கால் எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த டார்க் அசிஸ்டும் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. நீங்கள் ஒவ்வொரு தடவை ஆக்சலரேஷன் பண்ணும் போதும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த பேட்டரி ரீசார்ஜ் வந்து எடுத்து உங்களுக்கு பிக்கப் கொடுக்கறதும், அதே மாதிரி ஒவ்வொரு தடவை ஆக்சலரேட்டர்லேருந்து டவுன் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி ரீசார்ஜ் ஆகிறதும், இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி போயிட்டுருக்கும். இது வழியாக உங்களுக்கு காருக்கு ஒரு அடிஷ்னல் பிக்கப் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூவல் சேவிங்காகவும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் காரை வந்து ஒரு ஹால்ட்டுக்கு கொண்டு வர போகிறேன். ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், நான் காரை வந்து ஃபுல்லாக கொண்டு வரேன். ஒரு ஹால்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு A சிம்பிள் போட்டு உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், பேட்டரியும் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்குது. இந்த A சிம்பிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இப்போ வண்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபியூவல் சேவ் ஆகிருக்கு. இந்த இப்போ வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த 30 செகண்ட்ஸ்க்கு எத்தனை ml ஃபியூவலை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு காமிச்சிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், ஆவரேஜ் ஃபியூவல் எக்கானமி 27.8. தேங்க்யூ, ரொம்ப மைல்டாக ஓட்டினேன் நான். அண்ட் இங்கே பாருங்கள், டோட்டலாக எவ்வளோ நேரம் வண்டி வந்து ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பில் இருக்குது 5 நிமிஷம் 15 செகண்ட். நான் மொத்தமாக நிறைய நேரம் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். இதில் நல்ல ஸ்டாப் ஆனிச்சு. இந்த 5 நிமிஷத்துக்கு பாருங்கள் 40 ml இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இந்த இன்டிமேஷன் கூட உங்களுக்கு சியாஸில் வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அதே மாதிரி கிளாக், அப்புறம் மோஷன், வண்டி எந்த பக்கம் டைரெக்ஷனில், சைடில் அதிகமாக போகுதா, ஃப்ரண்ட்டில் போகுதா, பேக்கில் போகுதா அப்படிங்கிற அந்த மோஷன், டார்க், பவர் அவுட்புட், அப்புறம் ஆக்சலரேஷன், பிரேக்கிங் அப்படிங்கிறது அந்த எவ்வளோ நம்ம ஆக்சலரேட் பண்ணுறோம், எவ்வளோ பிரேக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மெயினாக இந்த இது தான் எனக்கு டிஸ்பிளே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல். இப்போ பாருங்கள், பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். இது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறனால பிரேக்லேருந்து கால் எடுக்கிறேன். பட் மேனுவலாக இருந்தால் நீங்கள் கிளச்லேருந்து கால் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இன்ஜின் லைவுக்கு வந்துருச்சு. பேட்டரியும் ஃபுல்லாக இருக்குது. ரியலி சூப்பர்பான ஒரு ஃபீச்சர். ரியலி என்ஜாய் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் மேலே தெரியுது இல்லைங்களா, அது பாருங்கள் ப்ளூ க்ரீனுக்கு மாறும். இது க்ரீன் எரியிறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப மைல்டாக கரெக்டாக பாருங்கள், க்ரீன் எரியிறப்ப இன்ஜினும் ரொம்ப கம்மியாக வேலை செய்யுது, அதாவது ரொம்ப லோடு இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு புஷ் கிடைக்கிது அப்படிங்கிறது அர்த்தம். இதே இந்த இன்ஜின் இந்த லைன் வந்து ப்ளூக்கு போணுச்சு அப்படின்னா பாருங்கள், அந்த போத் இன்ஜின் அண்ட் ஆல்சோ வந்து அந்த இதுவும் ஓட செய்து ரொம்ப கொஞ்சம் பிக்கப் ஸ்டேஜில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இதே பாருங்கள், இப்போ
இப்போ நான் ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டேன், க்ரீன் வந்துருச்சு. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறேன், பாருங்கள் ப்ளூ வருது. ஸோ ப்ளூனா கொஞ்சம் நம்ம ரஃபாக ஓட்டணும்னு அர்த்தம். எக்கானமியாக ஓட்டணும் அப்படின்னா பாருங்கள் க்ரீனில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எக்கானமியாக ஓட்டிகிட்ருக்கேன், க்ரீனில் எரியுது. ஸோ இதுவும் வந்து ஒரு இண்டிகேட்டர். இப்போ ஒயிட்டில் எரிஞ்சதுன்னா நம்ம ஆக்சிலரேஷனை எப்பப்பெல்லாம் வந்து பேட்டரி ரீசார்ஜ் ஆகுதோ அப்போ மேலே இருக்க லைன் பாருங்கள் ஒயிட்டில் மாறிடும். ஸோ அப்போ வந்து ஃபியூலே யூஸ் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபீச்சர்ஸ். வண்டி ரியலி சொல்லணுன்னா சூப்பர்பாக மைலேஜ் அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது. ரியலி லவ் த கார். அதுவும் இந்த பெட்ரோல் இன்ஜின் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, லித்தியம் அயன் பேட்டரி நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்குது, ஒரு நல்ல ஃபீச்சர். ரியலி கைஸ், உங்களோட நெக்ஸ்ட் செதான் போகிற ஆப்ஷனாக இருந்தால் சியாஸ் போகிறதுக்கு நான் ஃபுல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ, வில் மீட் அகேன்.